2 கோடி பேருக்கு வேலை தருவோம் சொன்ன மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு கோடிக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்கின்ற விவசாயத்தில் சிறுதொழிலையும் சில்லறை வர்த்தகத்தில் குழி தோண்டி புதைத்து தருமாறி நடக்கிறார் மோடி. அதானி இந்த 5 மாநில அரசியல்வாதிகளுக்கும் மின்துறை அதிகாரிகளுக்கும் லஞ்சம் 2029 கோடி ரூபாய் கொடுக்கிறார். அமெரிக்காவில் இந்த ஒப்பந்தத்தை வைத்து அமெரிக்காவில் 40,000 கோடி 50,000 கோடி பணம் தருகிறார் அதானி. இது என்னது? அதானி அமெரிக்காவிலிருந்து பணத்தை வாங்குறான், இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க. நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம 500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், அதுவே நம்ம கையில் நிற்க மாட்டேங்குது. நமக்கு என்ன தொடர் பிரச்சனை என்று நாம் கேட்கிறோம். லஞ்சம் கொடுத்து ஒப்பந்தங்கள் போடுகின்ற இந்த கொள்ளை நடக்கிறது. இதே போன்ற கொள்ளைகள் திரும்ப திரும்ப நடப்பதன் காரணமாகத்தான் நாம் 500 ரூபாய் சம்பாதிச்சாலும் நம்ம கையில் நிற்க மாட்டேங்குது, 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் கையில் நிற்க மாட்டேங்குது. நம்ம கொள்ளை என்பது நம்முடைய பிரச்சனை. உலகமே வியந்து பார்த்த உற்று நோக்கிய போராட்டம். 750 விவசாயிகள் செத்து மடிந்தார்கள். வெயிலும் பனியிலும் கொரோனாவிலும் செத்து மடிந்தார்கள். பிஜேபி ஒரு அமைச்சருடைய பையன் போராடி கொண்டிருக்கிற விவசாயிகள் மீது காரை ஏற்றி கொன்றான். இப்படி 1.5 ஆண்டுகள் நடந்தது இந்த போராட்டம். இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு இடையிலும் ஒரு சட்டத்தை மோடியால் கொண்டு வர முடிகிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய எதிர்ப்பையும் நெசுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் மோடி. அதனால்தான் முதலாளிகள் 2014 மோடியை பிரதமராக அமர்த்தினார். வங்கியில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, வங்கி பொருளாதாரத்துக்கு மாறுங்க, அப்பதான் நாங்க கேஸ் மானியம் போடுவோம் அப்படின்னு சொன்னோம். கேஸ் மானியம் யாருக்காவது வருதா? அப்படின்னா கிடையாது. ஆனால் நாம் 100 நாள் வேலை செஞ்சுட்டு போடுற பணத்தை மினிமம் பேலன்ஸ் வைக்கல அப்படின்னு சொல்லி பணத்தை ஆட்டைய போடுறோம். பேங்க் SMS அனுப்புனா ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்குக்கு பணத்தை நீங்க எடுக்கிறீங்க ஏடிஎம் மூலமா என்று சொல்லி இதுவரைக்கும் 40,000 கோடி கொண்டு எடுத்துக்கலாம். பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கிகள்லாம் ஏதோ முஸ்லிம்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, தலித் மக்களுக்கு எதிராக வருகிறது என்பதல்ல. உழைக்கின்ற மக்களை கொள்ளையடிப்பதற்காக, மொட்டையடிப்பதற்காக, அவர்களை அடக்கி ஒடுக்குவதற்காக, அவர்களுடைய வாழ்விடத்தை பறிப்பதற்காக, அவர்களுடைய நிலங்களை பறிப்பதற்காக, அவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியத்தை மறுப்பதற்காக பார்த்து வருகிறது. யாரெல்லாம் அரசாங்கத்தை எதிர்த்து நிர்பந்தித்து போராடினால் அது உண்ணாவிரதம் சரி, அல்லது சசிபெருமாள் பேரி டவர்கள் ஏறி டாஸ்மாக் மூடுன்னு சொன்னாலும் சரி, இப்படி அரசாங்கத்தை நிர்பந்தித்து செய்தாலே பயங்கரவாதிகளாக அறிவிக்கின்ற சட்டம். ஒரு பக்கம் மக்கள் பணத்தை அள்ளி கொடுப்பது, பல லட்சம் கோடி கொடுப்பது, இதனால் பாதிக்கப்பட்டு போராடினால் நீ தேச துரோகி, நீ பயங்கரவாதி என்கிற வகையிலே கருத்து சட்டம். இதுதான் இன்றைக்கு வந்து 10 ஆண்டு காலத்திலே மோடி செய்து கொண்டிருக்கிற வேலை. இதன் போக்கிலே வெகு சீக்கிரத்திலே வெளிய அரசியல் சட்டம் செல்லுபடியாகாது என்று அறிவிக்கப் போகிறார். அதை நோக்கித்தான் நாடு போய் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த தோழர்களே, ஏறி தாக்கி வரும் காவி கார்ப்பரேட் பாசிசம் என்ற தலைப்பிலே இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் தோழர் கோபிநாத் அவர்களே, எனக்கு முன்னால் கருத்துரை ஆட்சி சென்றிருக்கின்ற புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி திருச்சி மண்டலத்தினுடைய தோழர் ருத்ராவதி அவர்களே, தோழர் விடுதலை குமரன் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மக்கள் விடுதலை புதுக்கோட்டையிலிருந்து வருகிறது மாநில செயலாளர் அவர்களே, எனக்கு முன்னால் ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்தியதை போல பேச்சை வழங்கி சென்றிருக்கின்ற அருமை தோழர் வழக்கறிஞர் பாலன் அவர்களே, எனக்கு பின்னால் சிறப்பான ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்ற புரட்சிகர மக்கள் அதிகாரத்தின் கலைக்குழு தோழர்களே, தோழர் வந்து கொண்டிருக்கின்ற வருகை புரிந்து வந்து கொண்டிருக்கின்ற சென்னையிலிருந்து வந்து கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களே, இங்கே கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பதற்கு இணங்க தமிழகம் முழுவதும் திரளாக வந்திருக்கின்ற புரட்சிகர மக்கள் அதிகாரம் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி அமைப்பின் தோழர்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற புரட்சிகர மக்கள் அதிகாரம் அமைப்பின் சார்பாக மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஏறி தாக்கி வரும் காவி கார்ப்பரேட் பாசிசம் என்ற தலைப்பிலே இந்த பொதுக்கூட்டமானது நடைபெறுகிறது.
காவி கார்ப்பரேட் பாசிசம் என்று இன்றைக்கு நாம் சொல்லியிருக்கிற இந்த பெயர் என்பது, இந்த வார்த்தை என்பது இன்றைக்கு பலராலும் பேசப்பட்டு வருகிற ஒரு வார்த்தை. ஏனென்று சொன்னால் பாசிசம் என்பது வற்றி படர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நம்மை கழுத்தை இறுக்கி நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பாசிசம் பரவ பரவ இந்த வார்த்தையும் மக்களிடம் பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது, அரசியலாக மாறிக்கொண்டிருக்கிறது. தேர்தல் நேரங்களிலே நமது தமிழக முதலமைச்சர் கூட பாசிசத்தை வீழ்த்திட ஸ்டாலின் அழைக்கிறார் என்று தொலைக்காட்சியிலே தோன்றி பேசுவார். அதற்கு பிறகு சமீபத்திலே இப்ப விக்கிரவாண்டியிலே விஜய் தன்னுடைய முதல் மாநாட்டை நடத்தி திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசினார். பிஜேபி பாசிசம் என்று சொன்னால் நீங்கள் என்ன பாயாசமா என்று கேள்வி எழுப்பி ஒரு விவாதத்தை தொடங்கி வைத்தார். எங்க பார்த்தாலும் இப்ப பாசிசம்னா என்ன என்ற விவாதங்கள் தொலைக்காட்சியில, யூடியூப்ல, இப்படி பத்திரிகைகள்ல எல்லாவற்றிலும் பாசிசம் என்ற வார்த்தை பேசுபொருளாக மாறி இருக்கிறது, அரசியலாக மாறி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து தமிழகத்திலே சனாதன எதிர்ப்பிலே ஓரளவு முன்னணியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தோழர் திருமாவளவன் அவர்கள் பிஜேபி எதிர்ப்பு தான் பாசிசம் எதிர்ப்பு என்று பேசியிருக்கிறார். இப்படி இந்தியா கூட்டணி உட்பட, திருமாவளவன் இந்தியா கூட்டணி உட்பட எல்லோரும் இன்றைக்கு பாசிசம் என்பதை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்ப பாசிசம் என்று அவர்கள் என்ன முக்கியமா சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் எதை குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், அதாவது இந்துத்துவம், மதவாதம், சனாதனம், தமிழகத்திற்கு வரி கொடுக்காமல் இருப்பது, தமிழகத்தை ஆளுநர்களை வைத்து மிரட்டுவது, குடைச்சல் கொடுப்பது, ஐடியை பயன்படுத்தி சிக்கல் செய்வது, எதிர்கட்சிகளை வேட்டையாடுவது என்று இதுதான் பாசிசம் என்று சொல்கிறார்கள். இந்தியா கூட்டணி உட்பட இவர் பெரும்பாலானுடைய கருத்து இப்படித்தான் இருக்கிறது. அப்ப இதுதான் பாசிசமா? நாம் பாசிசம், இந்து மதவெறி பாசிசத்தை முறியடிப்போம் என்று கடந்த 30-40 ஆண்டுகளாக பேசி வருகிறோம். காவி இருள் என்று பாடல்களை எல்லாம் எழுதியிருக்கிறோம். காவி இருள் நெருங்குதடா, இருள் நெருங்குதடா, நெருங்குவது காவி இருளடா என்று 30 ஆண்டுகளுக்கு முன்பே பேசியிருக்கிறோம், எழுதியிருக்கிறோம். பார்ப்பன பயங்கரவாதத்தை முறியடிப்போம் என்று பேசியிருக்கிறோம். ஆக நாம் சொல்வதும் இன்றைக்கு இந்தியா கூட்டணி கட்சியை கூடியவர்கள் மற்றவர்கள் சொல்வதெல்லாம் ஒன்றுதானா? பாசிசம் என்றால் என்ன, அதன் அபாயம் என்ன என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த கூட்டம். ஏறி தாக்கி வருகிறது காவி கார்ப்பரேட் பாசிசம் என்று சொல்கிறோம். அது எந்த அளவுக்கு ஆபத்து நிறைந்தது, அதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த 2 மாத இயக்கம், இந்த பொதுக்கூட்டம். பாசிசம் என்பது என்ன? பாசிசம் எதற்காக வருகிறது? நாம் என்ன சொல்கிறோம் கேட்டீங்கன்னா, பாசிசம் என்பது உழைக்கின்ற மக்கள் மீது முதலாளி வர்க்கத்தினுடைய அப்பட்டமான சர்வாதிகாரத்தை செலுத்துவதற்காகத்தான் பாசிசம் வருகிறது. உழைக்கும் மக்கள் மீது முதலாளித்துவம் செலுத்துகின்ற அப்பட்டமான சர்வாதிகாரம். அது என்ன அப்பட்டமான சர்வாதிகாரம்? பட்டவர்த்தனமான வெளிப்படையான சர்வாதிகாரம் அப்படின்னா என்ன? தொடர்களே, இன்றைக்கு நாம் இந்த பொதுக்கூட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றத்திலே அனுமதி பெற்று நடத்துகிறோம். இங்கே இருக்கின்ற காவல்துறை முதலிலே நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை. இது வழக்கமாக நாம் கடந்த 2 ஆண்டுகளாக இப்படித்தான் நீதிமன்றம் சென்றுதான் வாங்கி அனுமதி பெற்று நடத்த வேண்டியிருக்கிறது. நாம் அப்படியே போலீஸ் அனுமதி கொடுக்காத பட்சத்தில் நாம் தடையை மீறி நடத்தலாம், உடனடியாக வழக்கு போடப்படுகிறது. கள்ளக்குறிச்சி விழுச்சாராய மரணத்தை கண்டித்து நடத்திய போராட்டத்தில் நமக்கு வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இதே போல பல்வேறு விஷயங்களுக்காக இந்த வழக்குகள் போடப்படுகிறது. அப்ப இந்த அனுமதியை நாம் இன்றைக்கு உயர் நீதிமன்றம் சென்று பெற்றிருக்கிறோம். ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். இப்படி ஜனநாயகம் என்பது ஒரு வெட்டி சுருக்கப்பட்டு ஆர்டிகல் 19 என்று சொல்லக்கூடிய பேச்சுரிமை என்பது அரசியல் சாசன சட்டம் சொல்லுகிறது.
ஆனால் நடைமுறையிலே அப்படி இல்லை. காவல்துறை ஆளுங்கட்சிக்கு ஒன்றாகவும் பிஜேபிக்கு ஒன்றாகவும் நம்மளை போன்ற இயக்கங்களுக்கு அனுமதி மறுக்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. நம்மளை போன்ற புரட்சிகர இயக்கங்களுக்கும் உண்மையிலேயே போராடக்கூடியவர்களுக்கும் அனுமதி மறுக்கப்படுகிறது. ஆனாலும் உயர்நீதிமன்றம் சென்று வாங்குகிறோம், இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துகிறோம். ஆனால் பட்டவர்த்தனமான சர்வாதிகாரம் என்று சொன்னால், பாசிசம் என்று சொன்னால் என்ன அப்படின்னா, இந்த பேச்சுரிமை எழுத்துரிமை அரசியல் சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆர்டிகல் 19 இதெல்லாம் ரத்து செய்யப்பட்டுவிடும். அந்த பேச்சுரிமை என்பதே கிடையாது, அது ரத்து செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னால் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அரசியல் சட்டத்தில் இருக்கும் போதே அனுமதி மறுக்கின்ற காவல்துறை, அரசியல் சட்டத்திலே பேச்சுரிமை ரத்து செய்யப்பட்டு விட்டால் அனுமதி கிடைக்குமா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அதுதான் பட்டவர்த்தனமான சர்வாதிகாரம், பாசிசம் என்று சொல்கிறோம். இன்னைக்கு நாம் தண்ணி கேட்டு போராடுறோம். தண்ணி நல்ல தண்ணி கொடுக்கணும் அரசாங்கம். பணக்காரங்க தண்ணியில 3 மணி நேரத்துக்கு தண்ணியை மாத்திக்கிட்டே இருக்கிறான், குடி தண்ணியை மாற்றி அதில் குடிச்சுட்டு இருக்கிறான். நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. அதை நாம் மனு கொடுத்து தான் பெற வேண்டி இருக்கிறது. மனு கொடுத்தாலும் கண்டுக்கிறது இல்லை. உடனே குடங்களை எடுத்துக்கிட்டு பிடிஓ ஆபீஸ்க்கு போறோம், அப்பையும் கண்டுக்கிறது இல்லை. திடீர்னு பஸ் மறியல் போடுறோம். இதுல போலீஸ் வழக்கு போடுது, தடியடி நடத்துது, இதெல்லாம் செய்யுது. இப்படியே ஜனநாயகம் என்பது நமக்கு கிடையாது. இருந்தாலும் போராட முடிகிறது. ஆனால் இனி போராடவே கூடாது, உனக்கு போராட்ட உரிமை இல்லை, போராட்ட உரிமையை அரசியல் சட்டத்திலிருந்து எடுத்து விட்டோம் என்று சொன்னால் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. போராட்ட உரிமையே கிடையாது. ஏற்கனவே அடிச்சு துவைக்கின்ற போலீஸ் போராடுகிற உரிமை அரசியல் சட்டத்திலிருந்து எடுத்து விட்டால், ரத்து செய்து விட்டால் என்ன நடக்கும்? மிக காட்டுமிராண்டித்தனமான ஒரு அடக்குமுறையை காவல்துறை அதிகார வர்க்கம் ஏவும். அதுதான் பட்டவர்த்தனமான சர்வாதிகாரம் என்று சொல்கிறோம், பாசிசம் என்று சொல்கிறோம். எந்த உரிமைகளும் சட்டத்தில் கூட இருக்காது. அதுதான் பட்டவர்த்தனமான சர்வாதிகாரம், பாசிசம் என்று சொல்கிறோம். இன்றைக்கு சென்னையில சாம்சங் ஆலைக்கு எதிராக 1 மாத காலம் போராடினார்கள் தொழிலாளர்கள். போலீஸ் கடுமையான அடக்குமுறை ஏவியது. அவர் போராடக்கூடிய பந்தலை அடிச்சு உடச்சு பிரிச்சு பல பேர போராட்ட முன்னணியாளர்களை, சங்க தலைவர்களை எல்லாம் கைது பண்ணிச்சு. இப்படி அடக்குமுறையை ஏவிடுச்சு. இது ஜனநாயக விரோதம் தான். ஆனால் போராட முடிகிறது, சங்கம் வைக்க கோரிக்கை வைக்க முடிகிறது. ஆனால் சங்கம் வைக்கிற உரிமையே உங்களுக்கு கிடையாது என்று தொழிலாளர் சட்டத்திலிருந்து சங்கம் வைக்கிற உரிமையை எடுத்து விட்டால் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. போராட முடியுமா? என்ன நடக்கும்? இம் என்றால் கைது, ஏன் என்றால் சிறை என்கிற நிலை ஏற்படும். ஆக எந்த உரிமைகளையும், அனைத்து உரிமைகளையும், பேச்சுரிமை, எழுத்துரிமை, சங்கம் கொடுக்கிற உரிமை, கருத்து கொடுக்கிற உரிமை, பத்திரிகை நடத்துகிற உரிமை, அனைத்து உரிமைகளையும் ரத்து செய்துவிட்டு முதலாளி வர்க்கத்திற்காக போலீசும் அரசும் மக்கள் மீது அடக்குமுறையை ஏவுவது, அதுதான் பாசிசம் என்று சொல்கிறோம். உழைக்கும் மக்கள் மீது இந்த முதலாளித்துவ சர்வாதிகாரத்தை செலுத்துகிறது என்று சொல்கிறோம். இப்போ ஒரு கம்பெனியில ஒரு முதலாளி ஒரு தொழிலாளியை ஒடுக்கிறான்றது நமக்கு தெரியுது. இங்க பல பேர் தொழிலாளிகள் வந்திருப்பீர்கள். 8 மணி நேரம் வேலை 14 மணி நேரம் செய்யணும்ன்றான். சங்கம் வைக்கிறதுக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்றான். குறைந்தபட்ச கூலி, தொடர் பேசினாரே, குறைந்தபட்ச கூலி அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்றான். ஆலையில முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் மற்ற விவசாயிகளுக்கும் முதலாளிக்கும் பிரச்சனை இருக்குதா? நெசவாளிக்கும் முதலாளிக்கும் பிரச்சனை இருக்குதா? மாணவருக்கும் முதலாளிக்கும் பிரச்சனை இருக்குதா? இருக்கிறது. எல்லா உழைக்கின்ற மக்கள் மீதும் முதலாளித்துவம் பட்டவர்த்தனமான சர்வாதிகாரத்தை செலுத்துவதுதான் பாசிசம் என்று சொல்கிறோம். ஏதோ முஸ்லிம்கள் மேல காவி பாசிசம் செலுத்துகிறார்கள், அதுதான் பாசிசம். கிறிஸ்தவர்கள் மீது அடக்குமுறையை ஏவுகிறார்கள், அதற்காகத்தான் பாசிசம் வருகிறது. தலித்துக்கள் மீது அடக்குமுறையை ஏவுகிறார்கள், அதற்கு தான் பாசிசம் வருகிறது என்று சொல்கிறார்கள். இல்லை தோழர்களே, உழைக்கின்ற மக்கள் மீது முதலாளித்துவம் பட்டவர்த்தனமான பகிரங்கமான சர்வாதிகாரத்தை செலுத்துவதற்கு பெயர் தான் பாசிசம். அதற்காகத்தான் பாசிசம் வருகிறது. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பல வேஷங்கள் நாம் பேசலாம், இஸ்லாமிய வெறுப்பு பேசலாம், தலித்துகள் வெறுப்பு பேசலாம், சாதி உணர்வை தூண்டி விடலாம். ஆனால் எதற்காக வருகிறது? உழைக்கின்ற மக்கள் மீது
சர்வாதிகாரத்தை, முதலாளித்துவ சர்வாதிகாரத்தை செலுத்துவதற்காகத்தான் பாசிசம் வருகிறது என்று நாம் சொல்கிறோம். இன்னைக்கு சமீபத்தில் உங்களுக்கு தான் தெரிய தோழர் விளக்கினார். அதானியை கைது செய்ய வேண்டும் என்று பிடிவாரண்ட் பிறப்பித்திருக்கிறது அமெரிக்க நீதிமன்றம், நியூயார்க் நீதிமன்றம். ஏன்? இங்கே இருக்கின்ற சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய சூரிய ஆற்றல் கழகம் என்ற ஒரு பொதுத்துறை நிறுவனம் இருக்கிறது. அந்த பொதுத்துறை நிறுவனம் ஒரு டெண்டர் விடுறான், சூரிய ஒளி தயாரித்து கொடுக்கிற டெண்டர். அந்த சூரிய ஒளி மின்சாரத்தை 12,000 மெகாவாட் அந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறேன் என்று சொல்லி அதானி டெண்டர் எடுக்கிறார். அதானி மட்டுமில்ல, அமெரிக்க நிறுவனமும் சேர்ந்து, அமெரிக்காவுடைய சூரிய ஒளி மின்சாரமும் சேர்ந்து இந்த டெண்டரை மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனத்திலிருந்து எடுக்கிறாங்க. அந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்து நான் உங்களுக்கு பொதுத்துறை நிறுவனமான அந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷனுக்கு கொடுத்துறது. அந்த அமைப்பு, அந்த பொதுத்துறை நிறுவனம் அந்த மின்சாரத்தை எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பது குறிப்பிட்ட விலையில என்பது ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை குறிப்பிட்ட விலையிலே ஒரு யூனிட் மின்சாரம் ₹100 என்று அந்த பொதுத்துறை நிறுவனம் மாநிலங்களிடம் போய் பேசுகிற பொழுது எந்த மாநிலமும் முன்வரவில்லை. இந்த ரேட்டுக்கு நாங்கள் வாங்க மாட்டோம் சொல்றாங்க. ஆகவே இந்த மின்சார ஒப்பந்தத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே அதானி 5 மாநில அரசியல்வாதிகளுக்கும் மின்துறை அதிகாரிகளுக்கும் லஞ்சம் 2029 கோடி ரூபாய் கொடுக்கிறார்கள். இதை வைத்து அமெரிக்காவில் இந்த ஒப்பந்தத்தை வைத்து அமெரிக்காவில் 40,000 கோடி 50,000 கோடி பணம் திரட்டுகிறார் அதானி. இப்படி 2,000 கோடி லஞ்சமாக வாரி இறைக்கப்படுகிறது. இது என்னது? அதானி அமெரிக்காவிலிருந்து பணத்தை வாங்குறான், இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்குறான். நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு அதற்கு என்ன பிரச்சனை? நம்ம 500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், அதுவே நம்ம கையில் நிற்க மாட்டேங்குது. நமக்கு என்ன தொடர் பிரச்சனை என்று நாம் கேட்கிறோம். தொடர்களே, லஞ்சம் கொடுத்து ஒப்பந்தங்கள் போடுகின்ற இந்த கொள்ளை நடக்கிறதே, இதை போன்ற கொள்ளைகள் திரும்ப திரும்ப நடப்பதன் காரணமாகத்தான் நாம் 500 ரூபாய் சம்பாதிச்சாலும் நம்ம கையில் நிற்க மாட்டேங்குது, 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் கையில் நிற்க மாட்டேங்குது. இந்த கொள்ளைக்கும் கொள்ளை என்பது நம்முடைய பிரச்சனை. ஒரு யூனிட் மின்சாரம், சோலார் சூரிய ஒளி மின்சாரம் மார்க்கெட் ரேட்ல 3 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆனால் அதானி கிட்ட எவ்வளவு ஒப்பந்தம் போட்டுருக்காங்க? 7 ரூபாய் 1 பைசா, 7 ரூபாய்க்கு போட்டுருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு? 25 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. இப்படி திருட்டுத்தனமாக லஞ்சம் கொடுத்து மோசடியாக ஒப்பந்தங்கள் போடுவதனுடைய விளைவாக மீண்டும் மீண்டும் மின் கட்டண உயர்வு ஏறுகிறது. இன்றைக்கு அதானி கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தால் ஒரு யூனிட் மின்சாரம் 10 ரூபாய் இருக்கலாம், 15 ரூபாய் இருக்கலாம், எவ்வளவு நாள் இருக்கலாம். ஆக நாம் அப்படி கொடுத்து கட்ட முடியுமா? ஏற்கனவே வேலை இல்லை, வருமானம் இல்லை, படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை. ஆக நாம் எப்படி வாழ்வது என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே பல்வேறு வகையிலே நம்மை கொள்ளையடிக்கின்ற பல்வேறு கட்டண உயர்வுகள் முதலாளிகள் திட்டமிட்டே செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கொள்ளைக்காக. இதுதான் உழைக்கின்ற மக்கள் மீது சர்வாதிகாரத்தை செலுத்துவது, சுரண்டலுக்காக, கொள்ளைக்காக செய்வது. இந்த திட்டத்தை எதிர்த்து நாம் போராடினால் தடியடி துப்பாக்கி சூடு நடக்கும். அதானிக்காக, இப்படி அதானிக்காக நம்மை சுரண்டலாம், நாம் எதிர்த்து போராடினால் வரும் சர்வாதிகாரம். அதுதான் பாசிசம் என்று சொல்கிறோம். இப்படி பல கேடுகட்ட ஒப்பந்தங்களை சொன்னாரே, நிலக்கரி ஒப்பந்தம், அதே போல ஹிண்டன்பர்க் அறிக்கை, இப்படி பல ஒப்பந்தங்கள், பல மோசடிகளை அதானி நிறுவனம் செய்து கொண்டே இருக்கிறது. அப்படி அதானி கொள்ளையடிக்கிற போதெல்லாம் செயற்கையாக அதானியுடைய பங்குகளை உயர்த்தி, ஹிண்டன்பர்க் சொன்னதை போல மோசடியாக செயற்கையாக அவனே ஆளுகளை வச்சு, அவன் சொந்தக்காரனுடைய ஆளுகள் அண்ணன் தம்பிகளை வச்சு இந்த பங்குடைய விலை உயர்ந்து போகிறது என்று சொல்லி அவனே பங்குகளை வாங்கி செயற்கையாக ஊதி விடுறான், பெருக்கி விடுறான். அவன் ஆளுகளை வச்சு, அவன் அண்ணன் தம்பிகளை வச்சு, இப்படி எல்லா விதிமுறைகளையும் மீறி, எல்லா கிரிமினல் தளங்களையும் மீறி சிறு முதலீட்டாளர்களுடைய பணத்தை எல்லாம் கொள்ளையடிக்கிறார். இப்படி அதானி நிறுவனம் அவருடைய பங்குகள் வீழ்ச்சி அடைந்து விட்டது என்று சொன்ன உடனே, ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளியான உடனே நம்மளுடைய பணத்தை எடுத்து, எல்ஐசியினுடைய பணம் 6,000 கோடி எடுத்து மோடி அதானியுடைய பங்குகளை வாங்க நிர்பந்திக்கிறார். நம்மளுடைய பணம் அதானி கைக்கு போகிறது, அதானி பங்குகளுடைய விலை தூக்கி நிறுத்தப்படுகிறது.
இப்படி நம்முடைய பணம், நாம் சேமித்து வைக்கின்ற பணம் அதானிக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதானி ஊழல் செய்கிறான், அம்பானி ஊழல் செய்கிறான், டாடா ஊழல் செய்கிறான், விட்டல் ஊழல் செய்கிறான் என்றால் அவர்களுடைய பிரச்சனை அல்ல. நம் சொத்துக்களை கொள்ளையடிக்கிறார்கள், நம்முடைய உழைப்பை சுரண்டுகிறார்கள், நம் வேர்வையை குடிக்கிறார்கள், நம் ரத்தத்தை குடிக்கிறார்கள். ஆக இது நம் பிரச்சனை. அதானி மாட்டிட்டாரு, ஆனா மோடிக்கு காது கேட்க போயிடும். எப்ப எல்லாம் அதானி மாட்டிக்கொள்கிறாரோ, சிக்கிறாரோ, ஊழல் வெளிவந்து நாற்றம் அடிக்கிறதோ அப்ப எல்லாம் மோடிக்கு ஸ்மெல்லே இருக்காது, காது கேட்காது. ஏன்னு சொன்னால் மோடிக்கு தெரியும், மோடி ரொம்ப ரொம்ப வல்லவர், திறமையானவர். அவர் யாருக்கு எதை கொடுக்கணும்ன்றது மோடிக்கு நல்லா தெரியும். மக்களுக்கு, அதானிக்கு எதை கொடுக்க வேண்டும், மக்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் அப்படின்றது தெரியும். அதானிக்கு தோழர் சொன்னதை போல ஏர்போர்ட்டை கொடுப்பாரு, கப்பல் கட்டுத்துறையை, போக்குவரத்து துறையை கொடுப்பாரு, கப்பல் கட்டுத்துறையை கொடுப்பாரு, நிலக்கரி சுரங்கத்தை அள்ளி கொடுப்பாரு, ஊர் ஊரா போயிட்டு நிலக்கரி சுரங்கங்களை வாங்கி கொடுப்பாரு, அதுக்கு பணத்தை எடுத்து கொடுப்பாரு, நம்ம பணத்தை எடுத்து எஸ்பிஐனுடைய பணத்தை எடுத்து கொடுப்பாரு. ஆனா மக்களுக்கு என்ன கொடுப்பாரு அதானி, மோடி என்ன கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு வெறுமனே வாயில வட சூடுற வேலையை மட்டும் தான் கொடுப்பாரு. சமீபத்தில் ஒரு பெரிய நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. நீங்கெல்லாம் காங்கிரஸை வெற்றி பெற வைத்தால் உங்களுடைய இந்துக்களுடைய தாலியை பறித்து முஸ்லிம்களிடம் கொடுத்து விடுவார்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் என்று சொன்னார். இப்படி உண்மையிலேயே தாலியை பறிக்கிறது யாரு? நம்மளுடைய தாலியை இன்னைக்கு பறிச்சிருக்கிறது யாரு? நம்மளுடைய பணத்தை, எஸ்பிஐ பணத்தை எடுத்து அதானிக்கு கொடுத்து ஆஸ்திரேலியாவுடைய நிலக்கரி சுரங்கம் வாங்கி கொடுக்க 6000 கோடி நம்மளுடைய பணம். நம்மளுடைய தாலியை இருப்போம் மோடி, ஆனால் பேசுறது காங்கிரஸ்காரன் தாலியை இருக்கிறோம். இப்படி மோடி, இதுதான் மோடி. அவர் எந்த விதிமுறைகளையும் கடைபிடிக்க மாட்டார். அதானி ஏமாற்றுவார், ஃப்ராட் செய்வார், குத்தலாட்டம் செய்வார். அவருக்கு மோடி அரசு உதவி செய்யும். அவர் குற்றவாளி என்று செய்தி வெளிவந்தால், ஊழல் வெளிவந்தால் அவரை தண்டிக்க முடியாது, அவரை உச்ச நீதிமன்றத்தால் தண்டிக்க முடியாது, செபி இந்தியாவுடைய பங்குச்சந்தை நிறுவனத்தால் ஆய்வு செய்ய முடியாது, தண்டிக்க முடியாது. அவர்களை குற்றமற்றவர், அதானி குற்றமற்றவர் என்று விடுதலை செய்து விடுவார்கள். குறைந்தபட்சம் என்ன விசாரணை என்பது கூட நடக்கிறதில்லை அதானியுடைய ஊழல் சம்பந்தமாக. ஹிண்டன்பர்க் அறிக்கையிலே பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியை வைக்கணும் என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கு மோடி ஒத்துழைக்கவில்லை. உச்ச நீதிமன்றம் விசாரிச்சிச்சு. உச்ச நீதிமன்றம் என்ன விசாரிச்சிச்சு? 5 பேர் கொண்ட கமிட்டியை போட்டுச்சு. சந்திராசூட் தலைமையில அந்த நீதிபதியாக இருக்கக்கூடிய சந்திராசூட் ஒரு 5 பேர் கொண்ட கமிட்டியை போட்டார். அதுல 4 பேர் அதானியுடைய ஆட்கள். அவர்கள் விசாரிச்சு ஒண்ணுமே அதானி ஊழல் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. அந்த செபி பங்குச்சந்தை பங்கு பரிவர்த்தனுடைய தலைவி மாதவி பூரி புச், அவரும் ஊழல் நடக்கணும்னு சொல்லிட்டாரு. இப்படி அந்த அம்மா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த நிறுவனம் செயற்கையாக அதானியுடைய பங்குகளை உயர்த்தி மக்களை ஏமாற்றியதோ, சிறு முதலீட்டாளர்களை ஏமாற்றியதோ, அந்த வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய போலியான நிறுவனத்திலே முதலீடு செய்தவர் தான் மாதவி பூரி புச். அதானியுடைய ஊழலை கண்காணிக்கக்கூடியவர் ஒரு ஊழல்வாதியா இருக்கிறார். இப்படி உச்ச நீதிமன்றம், செபி அனைத்தும் இன்றைக்கு அதானியுடைய ஆட்களாக இருக்கிறார்கள். வடிவேல் சொல்றாரு இல்லையா, நீங்க எல்லாமே ஒரே கேங்காரா அப்படின்னு சொல்லி, அது மாதிரி நீதிமன்றம், செபி, இப்படி அனைத்து விசாரணை அமைப்புகளும் அதானியை காவல் காக்கின்ற, அதானியை தப்ப வைக்கின்ற, அதானிக்கு உதவி செய்கின்ற, ஊழலுக்கு துணை நிற்கின்ற அமைப்புகளாக இருக்கிறார்கள். என்ன செய்வீங்க? எந்த விதிமுறைகளும் அவர்கள் மீறுவார்கள். எந்த விதிமுறை மூலமாகவும் அவர்களை தண்டிக்க முடியாது என்று சொன்னால், இங்கே எந்த விதிமுறைகளும் இல்லை. எந்த விதிமுறைகளும் இல்லாமல் கொள்ளையடிப்பது, சுரண்டுவது, சர்வாதிகாரம் செலுத்துவதுதான் பாசிசம். இன்றைக்கு அதானி செய்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பட்டவர்த்தனமான ஒரு சர்வாதிகாரம். இதே போல பல முதலாளிகளும் இன்றைக்கு அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பாசிசம் என்பது நம்மளுடைய வியர்வையும் ரத்தத்தையும் நம்மளுடைய உழைப்பையும் சுரண்டி
நம் மீது அடக்குமுறை செலுத்தி நம்மை கொத்தடிமைகளாக மாற்றி நம்மளுடைய சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி கார்ப்பரேட் முதலாளிகளிடம் கொடுத்து நம்ம ஏழைமற்ற ஏழைகளாக பஞ்சை பராரிகளாக மாற்றுவதுதான், அதற்காகத்தான் பாசிசம் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் முஸ்லிம்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, தலித் மக்களுக்கு எதிராக வருகிறது என்பதல்ல. உழைக்கின்ற மக்களை கொள்ளையடிப்பதற்காக, மொட்டையடிப்பதற்காக, அவர்களை அடக்கி ஒடுக்குவதற்காக, அவர்களுடைய வாழ்விடத்தை பறிப்பதற்காக, அவர்களுடைய நிலங்களை பறிப்பதற்காக, அவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியத்தை மறுப்பதற்காக பாசிசம் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை போலத்தான் இப்படிப்பட்ட ஊழல்வாதியான மோடி பல நேரங்களில் என்ன பேசுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 2014 பிரதமர் வேட்பாளராக அவர் நிறுத்தப்பட்டார். அப்படி நிறுத்தப்படுகிற போது அவர் அண்ணா சேர் என்ற ஒரு கணவன் கூட சேர்ந்து ஊழல் ஒழிப்பு, கருப்பு பண ஒழிப்பு, நான் சுவிட்சர்லாந்து இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து வர்றேன், ஊழலை ஒழிக்கணும், ஊழல் தான் பிரச்சனை நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாரு. அப்ப என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, என்ன டயலாக், ஒரு பெரிய டயலாக், மா காவுங்கா மே காவுங்கா மே காணே தூங்கா அப்படின்னாரு. நான் ஊழல் செய்ய மாட்டேன், ஆனா ஊழல் செய்பவர்களையும் விட மாட்டேன் அப்படின்னு பெரிய முழக்கம், பெரிய டயலாக். ஆனால் இப்படிப்பட்ட மோடி தான் இன்றைக்கு அதானி என்ற ஒரு ஊழல்வாதியோடு கட்டி புரண்டி கொண்டிருக்கிறார். அதானி என்ற ஊழல்வாதியை உலகத்தில் மிகச்சிறந்த ஊழல்வாதியாக அதானியுடைய இன்றைக்கு ஊழல் உலகம் முழுக்க நாடக்கூடிய அளவிற்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஊழல்வாதிகளுடைய நண்பன் தான் மோடி. ஆனா அவர் பேசுறதெல்லாம் நம்ம சீமான் பேசுற மாதிரி, அவர் பெரிய சீமான். அவரு மோடி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம சீமான தெரியும், ஆனா இந்தியாவுக்கே ஒரு சீமான் இருக்கிறாருன்னா அது மோடி தான். இப்படி வெறும் வாய்ச்சவனால் தான் மோடியினுடைய உரை. 2 கோடி பேருக்கு வேலை தருவாரு, 15 லட்சம் ரூபாய் கருப்பு பணத்தை மீட்டு உங்க அக்கௌண்ட்ல போடுவாரு, அதே போல விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்கு ஆக்குவாரு. இப்படி நிறைய வடையா சுட்டுக்கிட்டே இருப்பார் வாயில. எண்ணெயெல்லாம் இல்லாமலேயே, பாத்திரமெல்லாம் இல்லாமலேயே வாயில வடை சுடுறதுல அவருக்கு இணை அவர் தான். உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி பார்க்க முடியாது. அதுதான் பாசிஸ்டுகளுக்கே உரிய குணாம்சம். எதை வேணாலும் பேசுவாங்க, அதெல்லாம் தேர்தலுக்காக சொல்றதுங்க, தேர்தல் ஜூம்லா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. கேட்டா பத்திரிகையாளர்கள் கேட்டா சொல்லிட்டு போவாங்க. இதுதான் இன்றைக்கு மோடியினுடைய யோக்கியதை. 3 வேளாண் சட்டம், 3 வேளாண் சட்டத்தை 2020 மோடி அரசு கொண்டு வந்தது. அதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன? அதாவது இந்தியாவிலே விவசாயம் செய்யக்கூடாது, விவசாயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் 3 வேளாண் சட்டத்தினுடைய சுருக்கமா சொல்ல போனா அதான் விஷயம். அதாவது இப்ப நம்ம இப்ப இந்த செய்யாற்றில் நிலத்தை பறிக்கிற பொழுதெல்லாம், விவசாய விளைநிலத்தை திமுக அரசு பறிக்கிற பொழுது, அல்லது பரந்தூர் விமான நிலையத்திற்கு விளைநிலங்களை பறிக்கிற பொழுது, அல்லது கடலூர்ல நிலத்தை பறிச்சு அந்த சுரங்கத்திற்காக, நிலக்கரி சுரங்கத்துக்காக விவசாய விளைநிலத்தை பறிச்சு அந்த சுரங்கத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண போது எல்லாரும் என்ன நம்ம பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா விளைநிலத்தையும் பறித்து விட்டு எதையா சாப்பிடுவீங்க நீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். ஆனால் உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகள் உலக வங்கி, உலக வர்த்தக கழகத்தின் மூலமாக இந்தியாவிலே விவசாயம் செய்யக்கூடாது என்று உத்தரவிடுகிறார். ஏனென்று சொன்னால், நம்மளாம் இப்ப இங்க வந்திருக்கிற தோழர்கள், இங்க இருக்க பல பேர் விவசாயிகள் இருப்பீங்க. நீங்களாம் எவ்வளவு ஏக்கர் நிலம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருப்பீங்க. ஆனால் அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகளிலே சில கம்பெனிகள் இருக்கிறது. ABCD என்ற ஒரு கம்பெனி இருக்குது. ஆர்ச்சர் டேனியல், வங்கி, கார்கில், ட்ரேபஸ் என்று சொல்லக்கூடிய ABCD கம்பெனிகள். அவனுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் 5 லட்சம் ஏக்கர், 10 லட்சம் ஏக்கர் இருக்கு. பில்கேட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. பில்கேட்ஸுக்கும் அவங்க பொண்டாட்டி மெலிண்டா பில்கேட்ஸுக்கும் அவங்க பேர்ல ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. அவங்களுக்கு எவ்வளவு நிலம் இருக்குன்னு சொன்னா 2.5 லட்சம் ஏக்கர். இப்படிப்பட்ட நிலம் வைத்திருக்கக்கூடிய இந்த முதலாளிகள், அவர்கள் இன்றைக்கு உலகத்துல 90% தானிய உற்பத்தியை அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள். அவர் கட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க. அவங்க தான் முடிவு பண்றாங்க அதனுடைய விலை, அது எத்தனை ரூபாய்க்கு விற்கணும்ன்றதை அவங்க தான் முடிவு பண்றாங்க. அப்படிப்பட்ட விளைநிலத்தை வச்சிருக்கிற அந்த முதலாளிகளுடைய கொள்ளைக்காக அவர்கள் உற்பத்தி செய்கிற பொருளை உலகம் முழுக்க விற்கணும். நீ இந்தியாவில் உற்பத்தி பண்ணி விவசாயம் பண்ணிருக்கீங்கன்னா நான் எப்படி விற்கிறது? இந்திய சந்தையெல்லாம் என்கிட்ட கூட நான் வித்துக்கிறேன்னு சொல்றாங்க. அதற்காக இந்திய விவசாயத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. அதுதான் 3 வேளாண் சட்டம். அப்படிப்பட்ட பன்னாட்டு முதலாளிகள்
இந்திய விவசாயத்தை அழிக்க வேண்டும் என்று உலக வங்கி மூலமாக உத்தரவிடுகிறார்கள். இப்ப உலக வங்கியில் அமெரிக்கா ஒரு பெட்டிஷன் கொடுத்துருவாங்க இந்தியா மேல, இந்தியாவில் விவசாயிக்கு மானியம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி. இப்படி இதற்காகத்தான் 3 வேளாண் சட்டம் கொண்டு வரப்பட்டது 2020. விவசாயத்தை அழிப்பது, அதன் மூலமாக உணவு கொள்முதல் நிலையம் FCI ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்திய உணவு கிடங்கை இழுத்து மூடுவது, உணவு கிடங்குகளை மூடுவதன் மூலமாக ரேஷன் கடைகளை மூடுவது, எல்லாரையும் வெளி மார்க்கெட்டில் போயிட்டு நீங்க வெளியில போய் 1 கிலோ அரிசி 60 ரூபாய்க்கு வாங்கிங்க என்று சொல்வது, இப்படிப்பட்ட கொள்கை தான் 3 வேளாண் சட்டத்தினுடைய சரத்து. இந்த சட்டத்தை மோடி எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கொண்டு வந்தார்? 2020 என்பது கொரோனா முதல் அலை. கொரோனா முதல் அலை. கொஞ்சம் கொரோனாவை பற்றி, அந்த காலகட்டத்தை பற்றி நீங்களாம் கொஞ்சம் கிளாஸ்க்கு போங்க. அப்படியே கூட இருக்கிற அப்பா திடீரென்று இறந்து விடுவார் கொரோனாவிலே, அண்ணன் இறந்து விடுவார், உறவினர்கள் இறந்து விடுவார்கள். அந்த சாவுக்கு கூட போக முடியாது. கொரோனா தொற்றிக் கொள்ளுமா, நாம் எப்பொழுது சாவோம், வாழ்வா சாவா? ஊரடங்கு திடீர்னு மோடி டிவியில தோன்றி ஊரடங்கு உத்தரவு அறிவிச்சு விடார். வெளியில போக முடியாது. எப்படி வேலை செய்வது, எப்படி வருமானத்தை கடனை கட்டுவது என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த காலகட்டம். ஒரிசா, பீகார், சத்தீஸ்கர், டெல்லியிலிருந்து வந்து இங்கே வேலை செய்த தொழிலாளர்கள், புலம்பெயர் தொழிலாளர்கள் ஊரடங்கு அறிவித்த உடனே அப்படியே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர், 100கணக்கான கிலோமீட்டர் நடையாய் நடந்து குழந்தை குட்டிகளோடு மூட்டை முடிச்சுகளோடு வேகாத வெயில செத்து மடிந்தார்கள். உணவு கிடைக்காமல் செத்து மடிந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு பதிலாக, அந்த ஏழை எளிய இந்திய மக்களை காப்பாற்றுவதற்கு பதிலாக அவர்களுக்கு போக்குவரத்து வசதி செய்து கொடுக்க வக்கற்ற மோடி அரசு கார்ப்பரேட் கொள்ளைக்கான உலக வங்கி, உலக வர்த்தக கழகம், பன்னாட்டு கம்பெனிகளுக்கான அந்த 3 வேளாண் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது. எந்த முஸ்லிம்களை ஒழித்து கட்டுவதற்காகவோ, கிறிஸ்துவர்களை ஒழித்து கட்டுவதற்காகவோ அந்த 3 வேளாண் சட்டத்தை கொண்டு வரவில்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்று வரைக்கும் உற்பத்தியிலே சார்ந்து இருக்கின்ற 60 கோடி விவசாய மக்களை ஒழித்து கட்டுகின்ற ஒரு திட்டத்தை கொரோனாவிலே உயிர் வாழ்வோமா சாவோமா என்று இருக்கின்ற நேரத்திலே கொண்டு வருகிறார் மோடி. பன்னாட்டு கம்பெனிகளுக்கு இதுதான் தருணம், இந்த நேரத்தில் தான் இதை கொண்டு வர முடியும் கொண்டு வந்தார் மோடி. இதே 3 வேளாண் சட்டத்தை வாஜ்பாய் காலத்திலே கொண்டு வந்தார். வாஜ்பாய் தோற்று போனார். அதற்கு பிறகு யூபிஏ கவர்மெண்ட், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஒன்று வந்தது, காங்கிரஸ் அரசு. அது அமல்படுத்த முயற்சித்தது, ஆனால் முடியவில்லை. மறுபடியும் யூபிஏ 2 மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சு. மறுபடியும் 3 வேளாண் சட்டத்தை அமல்படுத்த பார்த்தது, முடியவில்லை. ஆனால் மோடி அமல்படுத்தினார். அதுதான் மோடி, 56 இன்ச் மோடி. கார்ப்பரேட் கொள்ளைக்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய ஒரு மோடி என்பதுதான் 3 வேளாண் சட்டத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். தொடர்ந்து உங்களுக்குலாம் தெரியும். அதுக்கு அந்த சட்டம் எப்படி வந்தது? அந்த சட்டத்தை அவசர சட்டமாக கொண்டு வருகிறார். அவசர சட்டம்னா ஜனநாயகம் கிடையாது, ஜனநாயகத்தை ஒழித்து கட்டக்கூடிய சட்டம். அவசர சட்டமாக கொண்டு வந்து உடனடியாக மக்களவையிலே கொண்டு வரப்பட்டது, உடனடியாக மாநிலங்களவையிலே கொண்டு வரப்பட்டது. மாநிலங்களவையிலே எல்லோரும், மக்களவையிலும் எதிர்ப்பு, மாநிலங்களவையிலும் எதிர்ப்பு. இந்தியா பிஜேபியுடைய கூட்டணியில் இருந்த அகாலிதளம், சிரோன்மணி அகாலிதளம் கட்சியில் இருந்த அந்த பெண் அமைச்சர் இந்த 3 வேளாண் சட்டத்தை அமல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிஜேபி கூட்டணியில் இருக்கிற பெண் அமைச்சரே பதவி விலகினார். விவசாய அமைச்சர், உணவு பதப்படுத்துவதற்குரிய அமைச்சர் பதவி விலகினார். மோடியை கண்டித்து இந்த சட்டத்தை வாபஸ் வாங்குவதில் சொல்லி மோடி கூட்டணியில் இருக்கக்கூடிய அமைச்சரை விலகினார், பதவி விலகினார். அந்த ராஜ்யசபாவுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிற பொழுது நாங்கள் தீர்மானம் கொண்டு வருகிறோம், ரகசிய வாக்கெடுப்பு நடத்துங்கள், அதுதான் பாராளுமன்ற முறை என்று ராஜ்யசபாவுடைய சொன்ன பொழுது அதெல்லாம் முடியாது, குரல் வாக்கெடுப்பிலே கொண்டு வருகிறோம் என்று சவுண்ட் விட்டு அந்த சட்டத்தை கொண்டு. இப்படி எந்த ஜனநாயகமும் இல்லாமல் அந்த சட்டம் நடைமுறைக்கு இயற்றப்பட்டது. விவசாயம் என்பது மாநில பட்டியலில் இருக்கக்கூடியது, எந்த மாநிலங்களையும் கலந்து ஆலோசிக்கவில்லை. 3 வேளாண் விவசாயம் என்பது விவசாயம் சம்பந்தமாக ஒரு சட்டம் கொண்டு வந்தால் அதை மாநிலங்களோடு கலந்து பேச வேண்டும். பல மாநிலங்கள் அந்த சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினார்கள். இப்படி எந்த விழுமியங்கள், எந்த விதிமுறைகளையும் கடைபிடிக்காமல்
ஈவிரக்கமற்ற முறையிலே மோடி அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு எதிராக வரலாறு காணாத வகையிலே போராட்டம், 1.5 ஆண்டுகள் நடந்த போராட்டம், உலகமே வியந்து பார்த்த உற்று நோக்கிய போராட்டம். 750 விவசாயிகள் செத்து மடிந்தார்கள். வெயிலிலும் பனியிலும் கொரோனாவிலும் செத்து மடிந்தார்கள். பிஜேபி ஒரு அமைச்சருடைய பையன் போராடி கொண்டிருக்கிற விவசாயிகள் மீது காரை ஏற்றி கொன்றான். இப்படி 1.5 ஆண்டுகள் நடந்தது இந்த போராட்டம். இப்படி இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு இடையிலும் ஒரு சட்டத்தை மோடியால் கொண்டு வர முடிகிறது என்று சொன்னால் அதுதான் மோடி. எவ்வளவு பெரிய எதிர்ப்பையும் நெசுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் மோடி. அதனால்தான் முதலாளிகள் 2014 மோடியை பிரதமராக அமர்த்தினார்கள். மோடியை ஆட்சி கொண்டு வந்தது உலக முதலாளி வர்க்கம். இங்க இருக்கிற டாடா, பிர்லா, அம்பானி போன்ற முதலாளி வர்க்கம். அந்த அவர்கள் கொண்டு வருவதற்கு விசுவாசமாக அவர்களுக்கு சேவை செய்கின்ற வகையில் தான் இந்த 3 வேளாண் சட்டத்தை, இதற்கு முன்னால் பல பிரதமர்கள் நடைமுறைப்படுத்த அஞ்சிய அந்த சட்டத்தை மோடி கொண்டு வந்தார். அது விவசாயிகளுடைய வீரம் சரிந்த போராட்டத்தால் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது. நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் அந்த சட்டம் வாபஸ் பெற்றாச்சு, அவ்வளவுதான் வெற்றி பெற்றாங்க விவசாயிகள். இல்லை, மோடி விடுவாரா? மோடி விடமாட்டார். விவசாயிகளை சாகடிக்கின்ற வரை விடமாட்டார் என்பதுதான் யதார்த்த உண்மை. அந்த சட்டத்தை வேற ரூபங்களிலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். எப்படி இன்றைக்கு சுதந்திர வாணிக ஒப்பந்தம், ஒரு ஒப்பந்தம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, இப்படி பல நாடுகளோடு பல ஒப்பந்தங்கள் போடப்படுது. சுதந்திர வாணிக ஒப்பந்தம் எப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, இறக்குமதி வரி கிடையாது. அமெரிக்காவிலிருந்து தானியத்தை, கோதுமையை இறக்குமதி பண்ணலாம். இறக்குமதிக்கு அதுக்கு முன்னாடி வரி போட்டாங்க, இப்போ வரி கிடையாது. அதான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், சுதந்திர வாணிக ஒப்பந்தம். ஆஸ்திரேலியாவிலிருந்து பால் பவுடரை இறக்குமதி பண்றான். உலகத்திலேயே பால் உற்பத்தியிலே 3வது இருக்கக்கூடிய நாடு. தன்னையே கொடுப்பதில் வாழைக்கு ஈடு, சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசு மாடு என்று மாட்டுக்கார வளப்படத்துல பாடல் வரும் கேட்டிருக்கீங்க. அதை போல ஒரு மாடு வைத்துக் கொண்டு வாழலாம் என்று அந்த பாடல் சொல்கிறது. ஆனால் அப்படி மாடு வைத்திருக்கிற விவசாயிகளை ஒழித்து கட்டி ஆஸ்திரேலியாவிலிருந்து பால் பவுடரை இறக்குமதி பண்றான். சுதந்திர வாணிக ஒப்பந்தம் பேர். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! விவசாயிகளையும் ஒழிப்பது, விவசாயிகளுக்கு துணை செய்கின்ற தொழிலையும் ஒழிப்பது. வாபஸ் பெற்றாலும் அந்த சட்டத்தை மீண்டும் வேற ரூபங்களில் அமல்படுத்துறது. இப்ப சமீபத்தில் மோடி ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு திட்டம் கொண்டு வந்தார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எஃப்சிஐயில் இருக்கிற உணவு கொள்முதல், உணவு கிடங்கில் இருக்கக்கூடிய அந்த அரிசியையும் கோதுமையையும் எடுத்து விலைவாசி உயர்வினால் பாதிக்கப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு மானிய விலையில கொடுக்கிறது. ஒரு கிலோ அரிசி வெளியில 60 ரூபாய்னா 30 ரூபாய்க்கு கொடுக்கிறது. ஒரு கிலோ அரிசி வெளி மார்க்கெட்டில், கோதுமை வெளி மார்க்கெட்டில் 40 ரூபாய்னா 30 ரூபாய்க்கு கொடுக்கிறது. இப்படி மலிவு விலையிலே மக்களுக்கு கொடுப்பதற்காக அரசாங்கம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒரு திட்டம் வந்துச்சு. அந்த திட்டம் 2-3 மாசத்திலேயே அது அப்படியே அம்பானிகிட்ட கொடுத்தார் மோடி. அம்பானி தன்னுடைய சில்லறை வர்த்தகத்தின் மூலமாக 14,000 சில்லறை வர்த்தகத்தின் மூலமாக இனி எஃப்சிஐயில் இருக்கக்கூடிய இந்திய உணவு கிடங்கில் இருக்கக்கூடிய அரிசியையும் கோதுமையை வாங்கி அம்பானியின் வீட்டுக்கு மக்களுக்கு கொடுப்பார். இதன் மூலமாக எஃப்சிஐ இந்திய உணவு கிடங்கு முடிய போகிறது. அதன் மூலமாக ரேஷன் கடையும் முடிய போகிறது. இதன் மூலமாக விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்கின்ற, இனிமே கொள்முதலே செய்ய மாட்டேன் என்று அறிவிக்க போகிறான். இதுதான் 3 வேளாண் சட்டத்தை வேற ரூபத்தில் கொண்டு வர மோடி. அதாவது இது எப்படி இருக்குது? நம்மளாம் 3 வேளாண் சட்டத்தை வாபஸ் பெற்றுட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வெவ்வேறு பெயர்களிலேயே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். விவசாய ரேஷன் கடைகளை மூடுவது என்ற இந்த திட்டத்தை, 3 வேளாண் சட்டத்தை. இந்த பாஷா படத்துல அந்த வில்ல ஆனந்தராஜ் ஆட்களையே ரஜினி அடிச்சு போட்டு வந்துருவார், படுக்க கொடுத்துட்டு வந்துருவார். அந்த அடி வாங்கினவங்களும் அப்படியே முழுமுழுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல உருண்டு புரளுவாங்க. அந்த டாக்டர் சொல்லுவாரு, இந்த அடி அடிச்ச ஆடு சாதாரண ஆள் கிடையாது. இது யாரால அடிக்க முடியும்? இப்படி இவ்வளவு ஒரு கொடூரமா இப்படி அடிக்க முடியும் அப்படின்னா, அவன் உடம்புல நாடி, நரம்பு, ரத்த, சத, புத்தி அனைத்திலும் சண்டை வெறி ஏறி இருக்கிற ஒருத்தனால தான் இவ்வளவு அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார் அந்த டாக்டர். அதே போல இன்றைக்கு கார்பரேட் வெறித்தனம் ஏறி போயிருக்கிற ஒரு ஆள். அப்படிப்பட்ட மோடியால் தான்
கார்பரேட் வெறி உடம்பு முழுக்க மோடியினுடைய நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி அனைத்திலும் கார்பரேட் வெறி ஊறி போயிருக்கிறது. அப்படி அதனால்தான் இப்படி பல ரூபங்களிலே இந்த விவசாயிகளை ஒழித்து கட்டுகிற சட்டத்தை கார்பரேட் முதலாளிகளுக்காக, பன்னாட்டு முதலாளிகளுக்காக, இந்தியாவுடைய அதானி அம்பானி போன்ற தரகு முதலாளிகளுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் எந்த சட்ட விதிமுறைகள் எல்லாம் தூக்கி எரிந்து விட்டு கடாசி விட்டு உலகமே காரி துப்பினாலும் 1.5 ஆண்டுகள் விவசாயிகள் போராடினாலும் அதை பற்றி பேசுங்கள் என்று பாராளுமன்றத்திலே கூச்சல் போட்டாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் எதையும் கார்பரேட் கம்பெனிகளுக்காக, பன்னாட்டு முதலாளிகளுக்காக எதையும் தாங்கும் இதயமாக மோடி தன்னுடைய இதயத்தை 56 இன்ச்சை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஈவரக்கமற்ற கொலைகாரர் கார்பரேட்டுகளுடைய கையாளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய சர்வாதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான், உழைக்கின்ற மக்கள் மீது நிலைநாட்டுவதற்காகத்தான் அந்த 3 வேளாண் சட்டம் கொண்டு வரப்பட்டது. அங்கே எந்த விதிமுறைகளும் பின்பற்றப்படவில்லை. இப்படி ஒவ்வொரு சட்டத்தையும் நாம் பேசிக்கொண்டே சொல்ல முடியும். பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை, கருப்பு பணத்தை ஒழிப்பேன், ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லி 500 ரூபாய் 1000 நோட்டு செல்லாது என்று திடீர்னு நள்ளிரவிலே தோன்றி அறிவித்தார் மோடி. என்ன நடந்தது? 500 நோட்டு மாற்ற முடியாம கையில கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணம், காது குத்திக்கு வச்சிருந்த பணம், உரம் வாங்குறதுக்கு வச்சிருந்த பணம், இப்படி எந்த பணத்தையும் மாற்ற முடியாமல் பேங்க்ல கொண்டாந்து போட்டுட்டு திரும்ப பணத்தை எடுக்க முடியல. எடுத்தா 2000 நோட்டு, ஒரு நோட்டு 2 நோட்டு தான் வருது. எதையுமே செய்ய முடியல. சிறு தொழில் எல்லாம், லட்சக்கணக்கான சிறு தொழில், விவசாயத்திற்கு அடுத்து வேலை கொடுக்கக்கூடிய சிறு தொழில் எல்லாம் அழிஞ்சிச்சு. பணம் கையில பணம் இல்லை, சில்லறை வர்த்தகம் அழிந்தது. இப்படி அனைவருக்கும் சுடுகாடாக்கினார் மோடி. கோடிக்கணக்கான பேருக்கு, 2 கோடி பேருக்கு வேலை செய்ய தருவன் சொன்ன மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு கோடிக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்கின்ற விவசாயத்தையும் சிறு தொழிலையும் சில்லறை வர்த்தகத்தையும் குழி தோண்டி புதைத்து கருமாதி நடக்கிறார் மோடி. எல்லாம் கியூல நின்று பணத்தை மாத்திரன்ற பேர்ல 200 பேர் செத்து மடிந்தார்கள். ஆனா கருப்பு பணம் எல்லாம் முடிஞ்சுச்சா? மக்கள் கியூல நின்னாங்க, மணிக்கணக்கில் நிற்பாங்க. ஒரு நாள் முழுக்க நின்னாலும் 2000 எடுக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு செலவு பண்ணாங்க, ஒரு நாள் முழுக்க. ஆனால் இந்த பல்வேறு தொழில் அதிபர்கள் அவெல்லாம் கத்து 2000 நோட்டு வச்சிருந்தான். இப்படி ஊழல் ஒழிப்புன்னு சொல்லி பேசினாரு. ஆனா அங்கேயே ஊழல் நடக்குது. உடனே ஒருத்தர் வீட்டுல ரைடு, ரெட்டி வீட்டுல, அந்த தொழிலதிபர் ரெட்டி வீட்டுல ரைடு நடத்தி கட்டா 98 கோடி ரூபாய்க்கு 2000 நோட்டு இருந்துச்சு. ஊழல் ஒழிப்புன்னு சொன்னாரு. ஆனா அங்க ஊழல். எந்த அதிகாரிகளும், எந்த அரசியல்வாதிகளும், எந்த சினிமா நடிகர்களும் கியூல நிக்கல. சாதாரண மக்கள் நின்று செத்து போனாங்க. என்ன நோக்கம்? ஏதோ விவசாயிகளை, மக்களையும் அகல்படுத்துறது மட்டும் இல்ல, யாருக்காக அந்த திட்டத்தை மோடி கொண்டு வந்தார் என்பதுதான் கேள்வி. தரகு முதலாளிகளுக்காக, பன்னாட்டு முதலாளிகளுக்காக இந்த சட்டத்தை மோடி கொண்டு வந்தார். அதாவது மோடியை ஒரு கூட்டத்தில் சொன்னார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டிமானிட்டேஷன், பண மதிப்பிழப்பு நடவடிக்கை என்பது முறைசாரா வர்த்தகத்தை முறைப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் இதை கொண்டு வருகிறோம் என்று சொன்னார். பண பொருளாதாரத்தை வங்கி பொருளாதாரமாக மாற்றுவது என்று சொன்னார். வங்கி பொருளாதாரம் மாற்றினா கருப்பு பணம் ஒழிஞ்சிருமா? அப்படியே கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு சுவிட்சர்லாந்தில் இருக்கிற பணம் எல்லாம் கருப்பு பணம் தான். வங்கிகள் தான் கருப்பு பணத்தை உருவாக்குகின்றன. பல்வேறு முதலாளிகள் கருப்பு பணத்தை உருவாக்குகிறார்கள், அதானி அம்பானி போன்ற முதலாளிகள். ஆகவே வங்கியின் மூலமாகத்தான் இன்னைக்கு விஜய் மல்லையா 9,000 கோடி அடிச்சு ஓடி போயிட்டான். நீரவ் மோடி 12,000 கோடி அடிச்சு போயிட்டான். ஆக வங்கி பொருளாதாரத்துக்கு மாறினா பிரச்சனை தீர்ந்துருமா? கிடையாது. ஆக எதற்காக இந்த மோடி இந்த சட்டத்தை கொண்டு வந்தார் என்று சொன்னால், மக்கள்லாம் விவசாயிங்க, சாதாரண தொழிலாளிங்க, கூலி வேலை செய்யறவங்க, கட்டட வேலை செய்யறவங்க, சில்லறை வர்த்தகம் செய்யறவங்க எல்லாம் சூட் கேஸ்ல பணத்தை வச்சுக்கிறான், மஞ்சள் பையில பணத்தை வச்சுக்கிறான், உரம் வாங்குறதுக்காக பணத்தை வச்சுக்கிறான், கல்யாணம் பண்றதுக்காக 10,000, 20,000, 50,000, 1 லட்சம் வச்சுக்கிறான். இப்படி கையில வச்சிருக்காங்க, பேங்க்ல கொண்டாந்து போடுறான். அதுதான் பண பொருளாதாரத்தை வங்கி பொருளாதாரம் மாத்துறது. வங்கியில போட்டா என்ன நடக்குது? வங்கியில போட்டா அப்படியே தூக்கி அப்படியே அழகா மண்ணையா கிட்ட கொடுக்குறான், அதானி கிட்ட கொடுக்குறான், அம்பானி கிட்ட கொடுக்குறான், வேதாந்த கிட்ட கொடுக்குறான், விட்டல் கிட்ட கொடுக்குறான். இப்படி பன்னாட்டு முதலாளிகளுக்கும் உள்நாட்டு கார்பரேட் முதலாளிகளுக்கும் அள்ளி கொடுக்கிறார்கள். அதற்கு தான் வங்கி பொருளாதாரம். நமக்கு என்ன சொன்னாலும் கேட்டீங்கன்னா, நீங்க வங்கியில அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, வங்கி பொருளாதாரத்துக்கு மாறுங்க, அப்பதான் நாங்க கேஸ் மானியம் போடுவோம் அப்படின்னு சொன்னான். கேஸ் மானியம் இன்னைக்கு யாருக்காவது உங்களுக்கு எல்லாம் வருதா? அப்படின்னா கிடையாது. ஆனால் நாம் 100 நாள் வேலை செஞ்சுட்டு போட்டுக்கிற பணத்தை மினிமம் பேலன்ஸ் வைக்கல அப்படின்னு சொல்லி பணத்தை ஆட்டையை போடுறான் பேங்க். SMS அனுப்புனா
ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்குக்கு பணத்தை நீங்க எடுக்கிறீங்க ஏடிஎம் மூலமா என்று சொல்லி இதுவரைக்கும் 40,000 கோடி கொள்ளையடிச்சுக்கலாம். பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கிகள்லாம். இதுதான் வங்கி பொருளாதாரத்தினுடைய யோக்கியதை. நம்மளுடைய பணத்தை, நாம் சேமித்து வைத்திருக்கிற பணத்தை வங்கியிலே போட சொல்லி உத்தரவு போட்டு கருப்பு பண மதிப்பு நடவடிக்கை என்ற பெயரிலே பேங்க்ல போட வச்சு பேங்க்ல இருந்து அப்படியே அள்ளி கொடுக்கிறது. அதுதான் மோடியினுடைய அயோக்கியத்தனம். அதுதான் பாசிசம். அதுதான் முதலாளித்துவ கொள்ளை, முதலாளிகளுடைய சர்வாதிகாரம். இந்த 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று சொல்வதற்கு எந்த விதிமுறைகளையும் மோடி அரசாங்கம் கடைபிடிக்கவில்லை. என்ன விதிமுறை இதுல? இந்த பணத்தை செல்லாதுன்னு சொன்னா அது ரிசர்வ் பேங்க் தான் சொல்ல முடியும். ரிசர்வ் பேங்க்ல இப்ப 500 ரூபாய் நோட்டு இருக்குன்னா 500 ரூபாய் நோட்டுல ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போட்டுருப்பாரு. அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐ ப்ராமிஸ் டு பே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இந்த பணத்தை நாங்க உங்களுக்கு இந்த பணத்தை கையில வைத்திருப்பவர்களுக்கு நான் திரும்ப இந்த பணத்தை கொடுப்பேன், இது செல்லுபடி ஆகும், இதற்கு நான் உத்தரவாதம் தர்றேன் என்று ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போட்டிருப்பார். அப்படி ரிசர்வ் பேங்க் கவர்னர் தான் இந்த பணத்தை செல்லாது என்று அறிவிக்க முடியும். ரிசர்வ் பேங்க்ல 14 இயக்குநர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மோடி அறிவித்த போது எத்தனை பேர் இருந்தாங்கன்னா வெறும் 4 பேர் தான் இருந்தாங்க. 10 பேர் இல்லை, போஸ்டிங்கே இல்லை. இப்படி மோசடியாக அவர்கள் இது மாதிரி திட்டங்களை கொண்டு வருவதற்காகவே ரிசர்வ் பேங்க் இயக்குநர்கள் 10 பேர் போடவே கிடையாது. அமைச்சரவைக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, பிரதமருக்கு மட்டும்தான் தெரியும், முதலாளிகளுக்கு மட்டும்தான் தெரியும். முதலாளிகளுடைய விருப்பத்தை யாரையும் கடந்து பேசாமல் அவர்களுக்காக, அவர்களுடைய கொள்ளைக்காக இந்த திட்டத்தை கருப்பு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை செய்தார். ஆக எந்த விதிமுறைகளையும் ஒழித்து கட்டி, எந்த சட்ட திட்டங்களையும் ஒழித்து கட்டி, முதலாளிகளுக்காக முதலாளிகள் என்ன விரும்புகிறார்களோ அதுதான் சட்டம், அதுதான் திட்டம், அதுதான் ரூல்ஸ், அதுதான் ரெகுலேஷன். அப்ப முதலாளி இப்படி கொள்ளையடிக்கிற முதலாளி கொள்ளை வெறியோடு அவனுக்கு அப்படிப்பட்ட திட்டங்கள் தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட வெறி பிடித்த திட்டங்களை வெறி கொண்டு அமல்படுத்தவர் தான் மோடி. கார்ப்பரேட் சேவையிலே வெறி கொண்டு அந்த திட்டங்களை கார்ப்பரேட் முதலாளிகளுக்காக வெறித்தனமாக செய்வதிலே அவருக்கு ஈடு இணை யாரும் கிடையாது. இந்திய வரலாற்றிலே அப்படி கிடையாது. எந்த ரூல்ஸையும் அவர் பின்பற்ற மாட்டார் மோடி. அதற்காக இப்படிப்பட்ட எந்த முறைகளையும் கடைபிடிக்கவில்லையே என்று அவர் மேல வழக்கு தொடுத்தால் அந்த வழக்கு செல்லுபடியாகாத அளவிற்கு நீதிமன்றத்திலேயே அவருடைய ஆட்கள் இருப்பாங்க. அது சம்பந்தமான விசாரணை அமைப்புகள் அனைத்திலும் மோடியினுடைய சங் பரிவார கும்பல் ஆட்களை போட்டு அதை ஒன்றும் இல்லாமல் செய்ய வைப்பது. இப்படி எந்த விதிமுறைகளையும் பின்பற்றுவதும் இல்லை. அதற்காக அவரை தண்டிக்கவும் முடியாது, மோடியையும் தண்டிக்க முடியாது, கார்ப்பரேட் கொள்ளையர்களையும் தண்டிக்க முடியாது என்கிற அளவிற்கு மொத்த அரசு அமைப்புக்குள் அனைத்திலும் RSS ஆட்களை நியமித்திருக்கிறார்கள். இதைத்தான் பாசிசம் என்று நாம் சொல்கிறோம், இதைத்தான் அபாயம் என்று சொல்கிறோம். இதுதான் மோடியினுடைய கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சியிலே நாம் பார்ப்பது அனைத்தும் இதுதான். எந்த சட்டத்திட்டம், பாராளுமன்ற நெறிமுறைகள், மரபுகள், பண்பாடுகள், விதிகள் எதுவுமே கிடையாது. மோடி ஆட்சிக்கு வந்த உடனே சுற்றுச்சூழல் சட்டத்தை மாற்றினார். போனோம், அதாவது நம்மெல்லாம் பொதுக்கூடம் நடத்துறதுக்கு 2 மாசம் பர்மிஷனுக்காக அலையணும். ஆனா ஒரு முதலாளி, கார்ப்பரேட் முதலாளி இயற்கையை அழித்து, மண்ணை அழித்து, நிலத்தை அழித்து, நீரை அழித்து, நஞ்சாக்கி ஒரு தொழிலை தொடங்குவதற்கு ஒரே நாளில் பர்மிஷன் கொடுக்கிறார் மோடி. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அதுதான் மோடி ஆட்சிக்கும் மற்றவர்களுடைய ஆட்சிக்கும் வித்தியாசம். அதுக்கு முன்னாடி எல்லாம் 10 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் கூட இருக்கும் ஒரு கம்பெனி பர்மிஷன் வாங்குறதுக்கு. ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே நல்ல பர்மிஷன், சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படி கொண்டு வந்தார். இதுதான் மோடி. கார்ப்பரேட் கொள்ளைக்காக எல்லா சட்டத்திட்டத்தையும் ஒழித்து கட்டி கதவை திறந்து விடுவது. ஆக இப்படிப்பட்ட சர்வாதிகாரத்தை தான் நாம் பாசிசம் என்று சொல்கிறோம். கடந்த 10 ஆண்டுகால ஆட்சி என்பது, மோடியினுடைய இந்த 10 ஆண்டுகால ஆட்சி என்பது இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஜிஎஸ்டி என்ற பெயரிலே கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்களே, 1 லட்சம் கோடி, 1.5 லட்சம், மாசத்துக்கு 1 லட்சம் கோடி, 1.5 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி. இன்றைக்கு கூட இந்த ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவெடுத்து தனியார் கடைகளில், தனியார் கட்டிடங்களில் வாடகை எடுத்து வணிகம் செய்கின்ற, சிறுதொழில் செய்கின்றவர்களுக்கு ஜிஎஸ்டி, அந்த கட்டட அந்த வணிகர்களுக்கு ஜிஎஸ்டி. வாடகை கட்டுறாருன்னா, ஒருத்தர் வாடகை கட்டுறாங்கன்னா அதுக்கும் ஜிஎஸ்டி, அந்த கட்டடத்துக்கும் ஜிஎஸ்டி, அதையும் சேர்த்து கட்டணம் வணிகர்கள். இப்படி ஒரு ஈவிரக்கமற்ற ஒரு வரி கொள்கையை இன்னைக்கு வச்சுட்டு இருக்கிறார். ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டு, ஜிஎஸ்டி சொல்லணும்னா அப்படிதான் வந்து இன்னைக்கு சாக்சன் துறை கிட்ட
வீரபாண்டிய கட்டபொம்மன் கேட்பார் இல்லையா, திரை, கிஸ்தி, வரி, வட்டி, எதற்கு கேட்கிறாய் வரி, யாரை கேட்கிறாய் வரி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, நானே உனக்கு தர வேண்டும் கப்பம், நாட்டு நட்டாயா, கடைபிடித்தாயா, கழனி வாழ் உழவனுக்கு கஞ்சி களையும் சுமந்தாயா, அல்லது அங்கு கொஞ்சம் விளையாடும் இங்குள பெண்களுக்கு மஞ்சளை எடுத்துக் கொடுத்தாயா, மாமானா மச்சானா, மானம் கட்ட அரசே உனக்கு எதற்கு நாங்கள் வரி கட்ட வேண்டும் என்று இன்றைக்கு கேட்க தோன்றுகிறது. அப்படிப்பட்ட ஒரு கொலைபாதக அரசாக இன்றைக்கு அரசு இன்றைக்கு மக்களுடைய உழைப்பை சுரண்டி கொண்டிருக்கிறது. சாதாரண பிஸ்கட்டுக்கு சாப்பிட்டா அதுக்கு 18% வரி, உரம் விவசாயமே அழிஞ்சு போயிட்டு இருக்கு, உரத்துக்கு வரி, மீண்டும் மீண்டும் வரி. ஆக இந்த பணத்தை எல்லாம் ஜிஎஸ்டி என்ற பெயரிலும் பணமதிப்பு நடவடிக்கை வங்கி பொருளாதாரம் என்ற பெயரிலும் வருகிற பணத்தை எல்லாம் கார்பரேட் கொள்ளைக்காக பல மடங்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள் மோடி. குறிப்பா கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் வாரா கடன் தள்ளுபடி 15 லட்சம் கோடி, அவங்களுக்கு மானியம், இன்சென்டிவ், மின்சாரத்துல சலுகை, தண்ணீர் சலுகை, நிலத்துல சலுகை, இப்படி எல்லாம் கொடுத்த சலுகை 10 ஆண்டுகளில் 8 லட்சம் கோடி. கார்பரேட் வரி தள்ளுபடி 30% கொடுத்த வரியை 22% 8% குறைச்சாரு மோடி. இப்ப புதுசா தொழில் தொடங்கினா 15% வரி கட்டினா போதுன்னு சொல்லி வரியை குறைச்சாரு, கார்பரேட் டாக்ஸ். அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு இழப்பு 3 லட்சம் கோடி. இப்படி இந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 26 லட்சம் கோடி கார்பரேட்டுகளுக்கு மக்களுடைய பணம் வாரி வழங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் வங்கி பொருளாதாரத்துடைய யோக்கியதை. நம்ம பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கிறது. மாறா நம்மளுடைய நிலைமை என்ன? ஒரு நாளைக்கு 30 விவசாயி தற்கொலை செய்கிறார், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை செய்கிறார். நாட்டில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள்ல 64% பேர் ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்கிறார்கள். இது நம்மளுடைய பிரச்சனை. வேலையில்லா திண்டாட்டம் எவ்வளவுதான் மோடி மேக் இன் இந்தியா திட்டம் வேலை போட்டாலும் வேலையில்லா திண்டாட்டம் வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்திருக்கிறது. ஆக இதையெல்லாம் ஒன்றொழிப்பதற்கு, இதற்கெல்லாம் இந்த அநீதிகளுக்கு எதிராக, இந்த அக்கிரமங்களுக்கு எதிராக, இந்த கொலைபாதத்துக்கு எதிராக, இந்த சுரண்டலுக்கு எதிராக போராடினால் 3 குற்றவியல் சட்ட திருத்தம். 3 குற்றவியல் சட்ட திருத்தம் ஒரு செக்ஷன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா 15(1)(c) அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் பிரிவு BNS சொல்லி அது என்ன சொல்றாங்கன்னா, whoever compels the governments or other governments would be considered as terrorists. யாரெல்லாம் அரசாங்கத்தை எதிர்த்து நிர்பந்தித்து போராடினால், அது உண்ணாவிரதம் இருந்தாலும் சரி, அல்லது சசிபெருமாள் மாரி டவர்ல ஏறி டாஸ்மார்க் மூடுன்னு சொன்னாலும் சரி, இப்படி அரசாங்கத்தை நிர்பந்தத்தில் செய்தாலே பயங்கரவாதிகளாக அறிவிக்கின்ற சட்டம். ஒரு பக்கம் மக்கள் பணத்தை அள்ளி கொடுப்பது, பல லட்சம் கோடி கொடுப்பது, இதனால் பாதிக்கப்பட்டு போராடினால் நீ தேச துரோகி, நீ பயங்கரவாதி என்கிற வகையிலே கருப்பு சட்டம். இதுதான் இன்றைக்கு 10 ஆண்டு காலத்தில் மோடி செய்து கொண்டிருக்கிற வேலை. ஆக எந்த சட்டத்திட்டங்களும் மதிக்காமல் போகின்ற இந்த கும்பல், இந்த பாசிச கும்பல், பாசிச பிஜேபி இதன் போக்கிலே வெகு சீக்கிரத்திலே வெகு அரசியல் சட்டம் செல்லுபடியாகாது என்று அறிவிக்கப் போகிறார். அதை நோக்கித்தான் நாடு போய்கொண்டிருக்கிறது. அதை எச்சரிக்கின்ற வகையில் தான் நாங்கள் திரும்ப திரும்ப இது மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறோம். காவி கார்பரேட் பாசிசம் ஏறி தாக்கி வருகிறது என்று சொல்கிறோம். பாசிச ஆட்சி நிறுவப்பட போகிறது என்று சொல்கிறோம். அங்கே எந்த சட்டம் இருக்காது, எந்த திட்டம், எந்த இதுவும் இருக்காது. பேச்சுரிமை, எழுத்துரிமை, சங்கம் கொடுக்கிற உரிமை, கருத்து கூறுகிற உரிமை, பத்திரிகை நடத்துகிற உரிமை, பேச்சுரிமை, உயிர் வாழ்வதற்கே உரிமை இருக்காது. இதெல்லாம் ஹிட்லர் ஜெர்மனியிலே அமல்படுத்திய கொள்கை. மக்கள் ஹிட்லருக்கு எதிராக தொழிலாளர் வர்க்கம் அங்கே ஜெர்மனியில போராடி பொழுது எல்லாம் துப்பாக்கி வச்சு தான் போராடுவாங்க. ஏன்னா துப்பாக்கி கொண்டுதான் மக்களை வேட்டையாடுவார் ஹிட்லர். மக்களும் துப்பாக்கி தான் போராடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரத்தை அறிவிக்க போகிற, வெகு சீக்கிரத்திலே அறிவிக்க போகிறார் என்று நாங்கள் எச்சரிக்கிறோம். இது ஏதோ சாதாரணமா ஏதோ நாங்கள் மிகப்பிடித்து சொல்கிறோம். புரட்சிகர மக்கள் அதிகாரம், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியும் ஓவரா பேசுறாங்க, பயமுறுத்துறாங்க, அச்சமுடுறாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. இதுதான், இதை நோக்கித்தான் மோடி சென்று கொண்டிருக்கிறது. 10 ஆண்டு கால அனுபவம் என்பது இதற்காகத்தான் அவர் தேர்வு செய்யப்பட்டார். பிரதமராக 3வது முறையாக வந்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் வருவதற்கு இதுல மட்டும் கிடையாது, சட்டத்திட்டத்தில் மட்டும் கிடையாது. தேர்தல் ஆணையத்தை ஒழித்து கட்டிவிட்டார், உச்சநீதிமன்றத்தை ஒழித்து கட்டிவிட்டார், பாராளுமன்றத்தை ஒழித்து கட்டிவிட்டார். மோடி ஹிட்லர் பாராளுமன்றத்துக்கு தீ வைத்து விட்டு அனைத்து அதிகாரத்தையும் ஹிட்லருக்கே கொடுக்கப்பட்டது. அதை போல ஒரு நாள் மோடி, நீ இனி எந்த சட்டமும் செல்லாது, மனு தர்ம ஆட்சிதான், மனு நீதிதான், பாசிசம் தான் என்று அறிவிக்கப் போகிறார் என்று எச்சரிக்கிறோம். ஆக இதற்கு தீர்வு இன்றைக்கு தேர்தல் மூலமாக, இந்தியா கூட்டணி மூலமாக இதை தீர்த்து விட முடியாது என்று சொல்கிறோம். ஏன் என்று சொன்னால், எந்த முதலாளித்துவ கொள்கைகளை
எந்த முதலாளித்துவ கொள்கைகளை கொண்டு வந்து மோடி தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் என்ற முதலாளித்துவ கொள்கைகளை வேக வேகமாக அமல்படுத்தி அந்த பாசிச கொள்கைகளை அமல்படுத்தி அதனுடைய விளைவாக பாசிசம் வருகிறதோ அதே தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் கொள்கைகளைத்தான் இந்தியா கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளும் அமல்படுத்துகிறார்கள். முதலாளித்துவ கொள்கை, பொருளாதார கொள்கை. யாராவது எந்த கட்சியாவது நாங்கள் தனியார் மயத்தை ஆட்சிக்கு வந்தால் தனியார் மயத்தை கைவிட்டு விடுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனியார் மயத்தை ரத்து செய்து விடுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் என்ற கொள்கையை அமல்படுத்த மாட்டோம், அது இந்தியாவுடைய கொள்கையாக நாங்கள் எங்களுடைய அரசு கடைபிடிக்காது என்று சொல்ல முடியுமா? முடியாது. அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 12 மணி நேர சட்டத்தை திமுக அரசு எப்படி கொண்டு வந்தது? தொழிலாளி வர்க்கம் கேட்டதா? அது முதலாளிகளுடைய தேவை, முதலாளிகளுடைய சர்வாதிகாரத்திற்காக, சுரண்டலுக்காக அவர்களுக்கு 12 மணி நேரம் தேவைப்படுகிறது. அதைத்தான் திமுக அரசு செய்தது. அதைத்தான் சாம்சங்களை இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு? அதெல்லாம் சாம்சங் வந்து ஒரு பன்னாட்டு கம்பெனி, தென்கொரியா கம்பெனி, அங்க அந்த பன்னாட்டு கம்பெனிகளுக்கு அவர்களுக்கு என்று சட்ட திட்டங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்மளாம் மதிக்கணும் அப்படின்றார் உதயநிதி ஸ்டாலின். இந்தியாவுடைய சட்டம், இந்தியாவுடைய தொழிலாளர் சட்டம், பணி பாதுகாப்பு சட்டம், 44 சட்டங்கள் போராடிப்பட்டு ரத்தம் சிந்தி போராடிப்பட்ட சட்டங்கள் எல்லாம் அவருக்கு கண்ணுக்கு தெரியல. பன்னாட்டு முதலாளிகளுடைய ரூல்ஸ், ரெகுலேஷன், விதிகள் தான் அவருக்கு தெரியுது. உதயநிதி ஸ்டாலின் என்ன செய்யலாம்னா, பார்ப்பனர்கள் சொல்றாங்க, நாங்க வந்து எங்களுக்கு இந்த கோயில்ல நாங்க தான் பூசாரியா இருக்கணும், இது எங்களுடைய விதி, எங்களுடைய நாங்க வந்து காலகாலமா இருக்கிறோம், இது எங்களுடைய ரூல்ஸ், எங்களுடைய மரபு, எங்களுடைய ஆகம விதி இப்படிதான் சொல்லுது என்று பார்ப்பனன் சொல்றான். ஏத்துட்டு போகலாமா? கோயில்ல நுழையக்கூடாது, சூத்திரர்கள் நுழையக்கூடாதுன்னு சொல்றான், ஏத்துட்டு போக முடியுமா? ஆக என்ன விதி? தொழிலாளி வர்க்கத்தினுடைய சட்டத்தை மீறுகிறான், அதுதான் பாசிசம். அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்கிறான். சாம்சங் என்ற பெயரையே பயன்படுத்தக்கூடாது என்று சொல்கிறான், அதுதான் பாசிசம். எந்த சட்டமும் திட்டமும் உரிமைகளும் இருக்கக்கூடாது. அதைத்தான் திமுக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. திமுக உட்பட இந்தியா கூட்டணிகள் வந்து பாசிசம்னா என்ன சொல்றாங்கன்னா மத விவகாரம் சொல்றாங்க. சரி, மத விவகாரம் அதுல கூட உறுதியா இருக்கிறாங்களா திமுக? இந்துத்துவான்னு சொல்லி அவன் எதை சொல்றானோ அதுக்கு பின்னாடி இவர்களும் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. முருகனுக்கு முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு சொல்லி அர்ஜுன் சம்பத்தை அங்க கூட்டி உட்கார வச்சுட்டு ஃபங்க்ஷன் பண்றாங்க. எப்படி பிஜேபி காரன் நான் தான் இந்து சொல்றாங்க, நான் தான் உண்மையான இந்து சொல்றாங்க, இல்ல இல்ல நாங்க தான் உண்மையான இந்துக்களுடைய பிரதிநிதின்னு திமுக சொல்றாரு. அவன் சொல்ற இந்தியா அந்த கான்செப்ட் தான் இவர்களுக்கும். அதாவது குடிகாரனா குடிச்சுதான் திருத்த முடியுன்ற மாதிரி இந்து வெறியான நாங்களும் இந்துன்னு சொன்னாதான் அவனுக்கு புத்தி வரும் என்று அவன் பின்னாடி அடிவற்றி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக இவர்களுக்கு என்று தனியான கொள்கை கிடையாது. கார்பரேட் கொள்கை தான் இவர்களுடைய கொள்கை, பாசிச கொள்கை தான் இவர்களுடைய. அந்த கொள்கையாக இவர்கள் அதற்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். இவர்களால் இந்தியா கூட்டணியால் பாசிசத்தை வீழ்த்த முடியாது. அவர்கள் பாசிசத்தை பற்றி கொண்டிருக்கிற பார்வையே தவறான பார்வை. ஆகவே பாசிசத்தினால் யார் பாதிக்கப்படுகிறார்களோ, திமுக மட்டும் சொல்லல, காங்கிரஸும் அப்படித்தான் இருக்கிறது, இந்தியா கூட்டணி இருக்கிற எல்லா கட்சிகளும் அப்படிதான் இருக்கு. சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். உடனே அங்க இருக்கிற சமாஜ்வாடி கட்சி, இந்தியா கூட்டணியில் இருக்கிறவா அகிலேஷ் யாதவனுடைய கட்சி உத்தரப்பிரதேசத்திலே திமுகவுக்கு இதே வேலை, திமுக தூக்கி உள்ள போடணும், திமுக இந்து மதத்தை யார் இழிவுபடுத்தினாலும் அவர்களை கைது செய்து உள்ளே தள்ளுவதற்கு சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அகிலேஷ் யாதவனுடைய கட்சிக்காரன் பேசலாம். இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஒருத்தன் இப்படி பேசலாம், சனாதனத்தை ஒழிப்புன்னு சொன்னான். இந்தியா கூட்டணியிலே ஒரு எந்த கொள்கையும் இல்லாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு கும்பல் போல, பெருச்சாலி மூட்டைகளை போல எந்த கொள்கையும் மற்றவர்களாக அந்த இந்தியா கூட்டணி இருக்குது. ஆக யார் இன்றைக்கு பாசிசத்தால் பாதிக்கப்படுகிறார்களோ, பாசிசம் என்பது உழைக்கும் மக்களுக்கு எதிராக, உழைக்கும் மக்கள் மீது முதலாளித்துவ சர்வாதிகாரம், பட்டவர்த்தனமான சர்வாதிகாரம் தான் பாசிசம் என்று நாம் சொல்கிறோம். அதனால் பாதிக்கப்படக்கூடிய உழைக்கும் மக்கள் தான், விவசாயிகள் தான், தொழிலாளர்கள் தான், நெசவாளர்கள் தான், மாணவர்கள் தான், இளைஞர்கள் தான், இந்த பரந்துபட்ட உழைக்கும் மக்கள் தான் தங்களுடைய சொந்த கைகளை நம்பி, சொந்த கைகளை ஊன்றி கரணம் போட்டு முதலாளித்துவ வர்க்கத்தை ஒழிக்க முடியும். அதுதான் ஸ்டெர்லைட்டிலே நடந்தது. அதுதான் 3 வேளாண் சட்டத்திற்கு எதிராக விவசாயிகள் செய்தது. எந்த ஓட்டு கட்சியும் அங்க போய் சாதிச்சு கொடுக்கல. 3 வேளாண் சட்டத்தை வாபஸ் பெற வச்சது எந்த ஓட்டு கட்சியும் கிடையாது, எந்த இந்தியா கூட்டணியும் கிடையாது. இவர்கள் அந்த போராட்டத்திற்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பார்கள். ஆனால் உயிர் விட்டது, போராடியது, ஒருங்கிணைத்தது, திட்டம் தீட்டியது, வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்தியதெல்லாம் விவசாயிகள், உழைக்கின்ற மக்கள். ஸ்டெர்லைட்டிலே தங்களுடைய உயிரை கொடுத்த பிறகுதான், உழைக்கும் மக்கள் தங்களுடைய உயிரை கொடுத்த பிறகுதான் அது மூடப்பட்டிருக்கிறது. எந்த ஓட்டு கட்சிகளும் அந்த ஸ்டெர்லைட்டை மூடவில்லை.
ஆக யார் பாசிசத்தால் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த மக்கள் தான் அவர்கள் ஒன்று சேர்ந்து போராடுவதன் மூலமாகத்தான் இந்த பாசிசத்தை வீழ்த்த முடியும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.